வெல்கம் டு நீலாஸ் கிச்சன். இப்போ நான் கொண்டக்கடலை கிரேவி செய்ய போகிறேன். வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூண்டு இடித்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை. இது வடகம், இது தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கேன், வாசமாக இருக்கும்னு. கொண்டக்கடலை நைட்டே ஊற வச்சுட்டேன். இப்போ தண்ணி ஊற்றி வேக போட போகிறேன். கத்திரிக்காய் வச்சுருக்கேன் அரைஞ்சி. தேங்காய் ஒரு முடி சோம்பு போட்டு அரைச்சிட்டு தாளிக்க போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொண்டக்கடலை நல்லா வெந்துருச்சுங்க. வேக வச்சு எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், நல்லா நைஸாக குழைவாக வெந்துருச்சு. தேங்காய் ஒரு முடி சோம்பு போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். புளி இந்த அளவு ஊற போட்டு வச்சுருக்கேன். இதை கரைச்சிட்டு ஊற்றணும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த வடகமும் கொஞ்சம் வாசனைக்கு சீரகம் போட்டிருக்கேன், கடுகுள் தம்பருப்பு சீரகம். இது பொரியட்டும். இந்த கடுகு வெடிக்கிற வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும். வெள்ளைப்பூண்டு போட்டுக்கிறேன், இடித்து வச்சது. கருவேப்பிலை போட்டுக்கிறேன். வெங்காயம் போட்டுக்கிறேன். நல்லா வதங்கினோடனே தக்காளியை போட்டு வதக்கிக்கிறேன். இது ரொம்ப வாசமாக, இந்த கூட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், கொண்டக்கடலை கூட்டு. இது லெமன் சாதம், புளி சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது சுடுற சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வதங்கணும். தக்காளி போடலாம். வதங்கி வச்சு தக்காளி போட்டுக்கிறேன். ஒரு தக்காளி போட்டிருக்கேன். கத்திரிக்காய் போடுறேன். தேங்காய் அரைச்சதை ஊற்றிக்கிறேன். இந்த கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியை அந்த மிக்சியில் அலசி ஊற்றிக்குவோம். தண்ணி வேஸ்ட் பண்ண வேணாம், அது சத்து. அதனால் அந்த தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ கொண்டக்கடலை வேக வைக்கும்போது உப்பு போடலை, வேகாதுன்னு. இப்போ உப்பு போடுறேன். டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் கொஞ்சம் போடுறேன். சாம்பார் பொடி 3 டேபிள் ஸ்பூன் போடுறேன். நல்லா கூராக போடுறேன். இது நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். ஒட்டிக்கிச்சதில் 4 ஸ்பூனாக போடுறேன் நான். ஏன்னா நிறைய கொண்டக்கடலை இருக்குது, கத்திரிக்காய் இருக்குது, அதனால் சரியாக இருக்கும். அவ்வளோதான். இது நல்லா வேகட்டும். கத்திரிக்காய் வெந்த உடனேயும் கொண்டக்கடலையை ஆட் பண்ணி புளி கரைச்சி ஊற்றணும். தண்ணி இந்த அளவு வச்சுக்கோங்க, கத்திரிக்காய் வேகணும், அதனால். ஸோ வெந்தோடனே காமிக்கிறேன். கிளறிக்கலாம் நம்ம. அடுப்பில் ஒரு தடவை கிளறி செக் பண்ணி பார்த்தேன், உப்பு இல்லை, கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அவசரப்பட்டு நம்ம புளி ஊற்றக்கூடாது. கத்திரிக்காய் நல்லா வெந்த உடனே தான் புளி ஊற்றணும். இது இவ்வளோ திக்னஸாக இருக்குது பாருங்கள். நான் சாம்பார் பொடியில் சீரகம், மிளகு, கடலைப்பருப்பு, பச்சரிசி, வெந்தயம், பெருங்காயம் எல்லாம் போட்டு வறுத்து போட்டிருக்கேன். அதனால் அந்த பொடி போட்டால் ரொம்ப வாசமாகவும் திக்னஸும் பாருங்கள் நல்லாயிருக்கும். அந்த பொடி ரெசிபி நான் உங்களுக்கு வீடியோவில் போடுறேன். இன்னும் கொஞ்சம் வேகட்டும், காமிக்கிறேன். வெந்திருக்கும்.